பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ்ங்க. வா வாடா. பாய். என்ன பவி, அர்ஜுன் பேரை கேட்டதும் கர்ணன் ஆயிட்ட போல. கழுத்துல இருந்த செயினை கழட்டி கொடுத்திருக்க. நீங்க தானே சொல்லுவீங்க பாட்டி, நம்ம செய்யற புண்ணியம் நம்மள கண்டிப்பா காப்பாத்தோன்னு. என்ன காப்பாத்தலைனாலும் பரவாயில்ல, அர்ஜுனை காப்பாத்தோம்ல, அதான். மத்தபடி இவ்ளோ காஸ்ட்லியான செயினை கழட்டி கொடுத்துட்டேன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையே? தானத்துல கம்மி ஒசத்தின்னு எதுவும் கிடையாது. உன் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சிருக்க. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா இதையெல்லாம் பாக்குறப்போ அர்ஜுன் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு நல்லா தெரியுது. அதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரை ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். போலாமா? சரிங்க பாட்டி, கொடுங்க. கோலம் அழகா இருக்குல்ல பவி? ஆமா பாட்டி. பாரு, வழக்கமா எப்பவும் பிறந்த நாளைக்கு நீதான் கோலம் போடுவ. இந்த வாட்டி அர்ச்சனா அத ஓவர்டேக் பண்ணிட்டா. பரவாயில்ல, நல்லாதான் கோலம் போட்டிருக்கா. நான் தான் கோலம் போடுவேன்னு அர்ச்சனா பிடிவாதம் பண்ணப்போ நான் அதை நம்பவே இல்ல. ஆனா நல்லா போட்டிருக்கால. கோலம் நல்லாதான் இருக்கு. ஆனா இது அர்ச்சனா போட்ட கோலம் இல்ல பாட்டி, ஆப் போட்ட கோலம். ஆப்பா? ஆமா பாட்டி. இப்பெல்லாம் வீட்டை கிளீன் பண்றதுல இருந்து ஏசிய சர்வீஸ் பண்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆப் வந்திருக்கு. அதுல லாகின் பண்ணி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், வீட்டுக்கே வந்து நம்ம சொன்ன வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. அர்ச்சனா அந்த ஆப்ல தான் கோலம் போட ஆள் வச்சிருக்கா. அடிப்பாவி, நான் கூட அவளே போட்டான்னு நினைச்சு பாராட்டிட்டேனே. பரவாயில்ல பாட்டி, டெக்னாலஜிய கரெக்டா யூஸ் பண்ணிருக்கால, அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. அதானே, நீ யாரையும் விட்டு கொடுக்க மாட்டியே. சரி பாட்டி, நீங்க போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன வேலை? அர்ஜுனுக்காக விளக்கு ஏத்தியாச்சு. அடுத்து என்ன, நாங்க நட்டு வச்ச செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும்ல. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். இந்த செடியை நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்க்கலாம்னு நினச்சோம். ஆனால் இப்போ என்னால் அது முடியாது. அதனால நீ தான் இதை பத்திரமா பார்த்துக்கணும். இதுக்கு தினமும் தண்ணி ஊற்றி வளர்க்கணும். நான் படித்து முடிச்சுட்டு திரும்பி வரப்போ இந்த செடி பெரிய மரமாக இருக்கணும்.
பாத்தியா அர்ஜுன், அன்னைக்கு நம்ம நட்டு வச்சப்போ சின்ன செடியா இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு பெரிய மரமா மாறி இருக்கு. 12 வருஷம் எவ்வளவு சீக்கிரம் ஓடிருச்சுல்ல. என் மனசுல உன் மேல உள்ள அன்பு யாருக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த மரத்துக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா நான் இந்த மரத்துக்கிட்ட பேசாத நாளே இல்ல. என்னோட ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ சீக்கிரம் திரும்பி வரணும். நாம இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இந்த 12 வருஷத்துல பேசாம விட்ட எல்லாத்தையும் பேசணும். பவி, ஆ? என்ன மனோ? ஏய் பாத்து, என்னாச்சு மனோ? ஏன் இப்படி ஓடி வர? இனி எவ்வளவு நாளைக்கு தான் மரத்துக்கிட்டே பேசிட்டு இருக்க போற? இனிமே இது தேவையே இல்ல. புரியலையே. அட மக்கு, அர்ஜுன் அடுத்த வாரம் தான் அமெரிக்கால இருந்து வரேன்னு சொல்லியிருந்தான். ஆமா, ஆனா நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கே வந்துட்டான். நிஜமாவா? ஆமா, வாசல்ல தான் நிக்கிறான். என்ன மனோ, அர்ஜுன் வாசல்ல இருக்கான்னு சொன்ன? வாசல்ல தான் இருக்கான், ஆனா இங்க இல்ல, அமெரிக்காவுல அவன் வீட்டு வாசல்ல இருக்கான். சும்மா உன்னை பிராங்க் பண்ணி பார்த்தேன் பவி, நல்லாவே ஏமாந்துட்ட. அர்ஜுன்னு சொன்னா போதுமே உலகத்தையே மறந்துடுற. ஆனா ஒண்ணு பவி, உன்னை மட்டும் ஒலிம்பிக்ஸ்ல நிக்க வச்சு எதிரில் அர்ஜுன் நின்னா மட்டும் போதும், இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடல். என்ன கிண்டல் பண்றியா? போ மனோ, நீ சொன்னதை கேட்டு நான் எவ்வளவு ஆசையா ஓடி வந்தேன் தெரியுமா? சரி விடு, எப்படியோ அர்ஜுன் அடுத்த வாரம் வரப்போறான், அதுக்கு இது ஒரு பிராக்டிஸா நினைச்சுக்கோ. ஆனா அர்ஜுன் வந்துட்டான்னு சொன்னதுக்கே இப்படின்னா, அப்ப அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம் நீ காத்துல பறப்ப போல. ஏன் பவி, நீ அர்ஜுன் மேல இவ்ளோ ஆசையா இருக்க? ஒருவேளை அர்ஜுனுக்கு உன்னை பத்தி நினைப்பே இல்லாம இருந்தா என்ன பண்ணுவ? சான்ஸே இல்ல மனோ. எனக்காக அவன் அமெரிக்கா போறதே வேண்டான்னு சொன்னான். அப்படி இருக்கிற அர்ஜுன் அங்க போனதும் என்ன மறந்துருப்பானா என்ன? நீ வேணா பாரு, அர்ஜுன் போகும்போது என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தானோ, வரும்போதும் அதே அன்போட தான் இருப்பான். அப்படி இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான் பவி. ம். பாத்தியா அந்த டிரைவருக்கு என்ன திமிருன்னு? சரி வா, பாட்டிய பார்க்கணும், எனக்கும் உள்ள வேலை இருக்கு, நம்மளும் போலாம். ஹே செல்வம், எங்க வா. சொல்லு பாப்பா. என்ன தைரியம் உனக்கு? நான் உட்கார சீட்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க? எங்க வீட்டு டிரைவர் நீ, உனக்கு இவ்ளோ திமிரா? இல்ல பாப்பா. ஏய், என்ன பாப்பா, நீடி என்ன சின்ன குழந்தையா? டிரைவர் தானே நீ, மரியாதையா அம்மான்னு கூப்பிடு.
இல்லம்மா, ரொம்ப அசதியா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு. ரெஸ்ட் எடுக்க இது என்ன உன் கெஸ்ட் ஹவுஸ் நினைச்சியா? இன்னொரு வாட்டி இப்படி பார்த்தேன், ஒரேடியா ரெஸ்ட் கொடுத்து உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. டேடி இப்போ எதுக்கு அடிச்சா அவர? வேலை பார்க்காம பாட்டு கேட்டுட்டு இருந்தா கொஞ்சம் வாங்களா? வண்டி எடுக்கும் போது தானே டிரைவருக்கு வேலை. சும்மா இருக்கும்போது அவர் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? அதுக்குன்னா ஏன் சீட்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்தா சும்மா விட சொல்றியா? கார்ல உட்காராம ஒரு டிரைவர் வர எங்கம்மா உட்காருவாரு? அவருக்குன்னு தனியா ரூமா இருக்கு. சரி, அப்படியே அவர் செஞ்சது தப்பா இருந்தாலும் வாயால தானே சொல்லணுமே தவிர கை நீட்டி அடிக்க கூடாது. அவரை அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஹே, நிறுத்த. முதல்ல என்ன இப்படி கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? அத சொல்லுடி. நீ இந்த வீட்ல பாதியில ஒண்ட வந்தவ, இப்ப எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்றியா? என்ன டிடி இப்படி பேசுற? சின்ன வயசுல எல்லாரும் ஒன்னா தானே இருந்தோம். ஏதோ விவரம் புரியாத வயசுல அப்படி இருந்தோம், அதுக்காக இப்பவும் அப்படி இருக்க முடியுமா? நீ வேணா இவ சொல்றதெல்லாம் கேட்டா ஆமா போடு, எங்களால அப்படி இருக்க முடியாது. ஹே பவித்ரா, இன்னொரு தடவை தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத. அப்புறம் டிரைவருக்கு விழுந்தார உனக்கு விழலாம் ரொம்ப நேரம் ஆகாது. வா அர்ச்சனா, போலாம். என்ன பவி, இந்த டிடி ஆளே மாறி இருக்கா? என்னதான் பிரச்சனை இப்ப அவளுக்கு? விடு மனோ, அவளை பத்தி தான் தெரியுமே. அண்ணா, அவ அடிச்சதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் எதுக்கு பாப்பா? நான் பாட்டி கிட்ட சொல்லி நீங்க சும்மா இருக்கிறப்போ ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் ரெடி பண்ண சொல்றேன். வா மனோ, போலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்யூம்மா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, எழுந்துருங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் வந்துட்டீங்க. நந்து எங்க? இதோ இங்க இருக்கேன் பாட்டி. ஆ, Many more happy returns of the day பாட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ நந்து. நல்லா. இந்தாங்க, இத என் கையில கட்டி விடுங்க. என்னடா பண்ற? ஏற்கனவே ஏகப்பட்ட கயிறு இருக்கு, இது எதுக்குடா? பாட்டி, இந்த கயிறு மேக்ஸ் எக்ஸாம்க்கு, இந்த கயிறு தமிழ் எக்ஸாம்க்கு, இது பாட்டனிக்கு, இது ஜுவாலஜிக்கு, இது பிசிக்ஸ்க்கு, இது கெமிஸ்ட்ரிக்கு, இது இங்கிலீஷ்க்கு, இது ஹிஸ்டரிக்கு. ஒவ்வொரு கயிறையும் ஒவ்வொரு சாமிக்கு வேண்டிட்டு கட்டியிருக்கேன். அதான் இவ்ளோ கயிறு கட்டியிருக்கல, அப்புறம் இது எதுக்குடா? இது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு. இந்த வாட்டி எப்படியாவது அரியர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்கேன். ஆமாண்டா,
ஏற்கனவே இது 4வது அட்டம்ப்ட். இந்த தடவையும் நீ அரியர்ஸ கிளியர் பண்ணலன்னு வையு, நீ வீட்டோட உட்கார வேண்டியதுதான். நீங்களே பாருங்க பாட்டி எப்படி டிஸ்கரேஜ் பண்றாங்கன்னு. டேய் அண்ணா, உன்னை என்கரேஜ் பண்ணாலும் நீ எக்ஸாம்ல பாஸ் ஆக மாட்டேடா, அதான் உண்மை. ச்சே, எனக்கு இப்படி ஒரு மக்கண்ணனா வந்து பிறந்திருக்கே. உனக்கு இருக்கு. ஆமா, எல்லாரும் ஏன் என் புள்ளைய கிண்டல் பண்றீங்க? கஜினி முகமது 18 முறை படையெடுக்கலையா? அதே மாதிரி என் மகனும் பல முறை படையெடுத்து கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான். இவனுக்கு எடுக்கிறதே நீங்க தாங்க. நந்து, இந்த கயிறெல்லாம் கட்டினா மட்டும் நீ பாஸ் ஆக மாட்ட. அதுக்கு நீ நல்லா படிக்கணும், புரியுதா? ஏன் பாட்டி லூஸ் மாதிரி பேசுறீங்க? அடப்பாவி, பின்ன காப்பாத்தவே முடியாத பேஷண்ட கூட கடவுள் நினைச்சா காப்பாத்தலான்னு டாக்டர் சொல்றாங்கல்ல. ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ற சாமி ஏன் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணாதான் என்ன? ஒரு படத்துல கூட நான் பார்த்தேன், ஒருத்தன் எக்ஸாம் நல்லா எழுதணும்னு வேண்டுனதும் சாமியா அவனுக்காக போய் எக்ஸாம் எழுதுச்சு. பாரு டேய், சினிமால காட்டுறதெல்லாம் நிஜம் கிடையாதுடா நந்து. எந்த சாமியும் யாருக்காகவும் எக்ஸாம் எழுதாது. நம்ம படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். எனக்கு தெரிஞ்சு நீ சினிமா பாக்குற நேரத்துல உட்கார்ந்து படிச்சாலே போதும், கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். அப்ப இந்த கயிறு இத வேணும்னா உன் நம்பிக்கைக்காக கட்டிக்கோ. ஆனா நீ நல்லா படிச்சாதான் பாஸ் ஆக முடியுங்கிறத உன் மனசுல ஏத்திக்கோ. பவி, போலாமா? போலாம் பாட்டி. போலாம். பாட்டி, ஜஸ்ட் a minute. நானும் இன்னைக்கு ஆபீஸ் வரேன் பாட்டி. நீயா? என்ன திடீர்னு? ஏன் பாட்டி, நான் ஆபீஸ் வரக்கூடாதா? அதென்ன எப்பவும் இவள மட்டும் ஆபீஸ் கூட்டிட்டு போறீங்க? இன்னைக்கு நானும் ஆபீஸ் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. நீ அங்க வந்து என்ன பண்ண போற டிடி? இவ அங்க வந்து என்ன பண்றாளோ அததான் நானும் பண்ண போறேன் பாட்டி. ஏன் நான் என்ன படிக்காதவளா? ஒன்னு என்னையும் கூட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்க, அப்படி இல்லனா இவளையும் வீட்ல விட்டுட்டு போங்க. அதென்ன இவ மட்டும் ஒஸ்தியா? என்ன டிடி, ஏதோ சின்ன வயசுல தான் பவி மாதிரி நானும் ஆபீஸ்க்கு வரேன்னு அடம் பிடிப்ப. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே பேசுறியே. உன்னோட ஃபீல்டு வேற. நீ ஆபீஸ்க்கு வந்து எதுவுமே பண்ண போறதில்ல. அதுக்கப்புறமா நீ எதுக்கு ஆபீஸ் வரணும்னு அடம் பிடிக்கிற? இருக்கட்டும் பாட்டி, சொல்லி கொடுத்தா கத்துக்க போறேன். இவளே ஆபீஸ்க்கு போய் எல்லாத்தையும் கத்துக்கிறா, என்னால முடியாதா என்ன? டிடி, நீ எல்லாம் செம்ம ஸ்மார்ட். நீ ஆபீஸ் போனா ஓவர் நைட்ல எல்லாத்தையும் கத்துப்ப. அம்மா, அதான் அவளும் வரேன்னு ஆசைப்படுறாள், கூட்டிட்டு போங்களே. அவளும் 4 விஷயம் கத்துக்கட்டும். சரி, கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நான் வைக்கிற டெஸ்ட்ல அவ பாஸ் ஆகணும். என்ன டெஸ்ட்டுமா? அத்தை, இந்த டெஸ்ட் எக்ஸாம்லலாம் என் பையன் தான் வீக்கு, ஆனா என் பொண்ணு பயங்கர ஸ்ட்ராங்கு. நீங்க என்ன டெஸ்ட்னு மட்டும் சொல்லுங்க,
என் பொண்ணு அத ஜஸ்ட் லைக் தட்னு கிளியர் பண்ணிடுவா. சொல்றேன். டிடி, நம்ம கம்பெனி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேரளால இருந்து வர வேண்டிய ஸ்பைசஸ்லாம் வந்துருச்சான்னு கேக்குறியா? ஓகே பாட்டி. ஹலோ ஹலோ, நான் டிடி பேசுறேன். சொல்லுங்க. கேரளால இருந்து வர வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சே. ஓகே. வந்துருச்சாம் பாட்டி. சரி, நீ மேனேஜருக்கு போனை போட்டு ஸ்பைசஸ் வந்துருச்சான்னு கேளு. சரிங்க பாட்டி. டிடியே கேட்டாளே அத்த, அப்புறம் இவ எதுக்கு மறுபடியும் கேட்கணும்? வெயிட் பண்ணுங்க, நீ கேளு பவி. ஹலோ சார், நான் பவி பேசுறேன். சொல்லு பவி. கேரளால இருந்து வர வேண்டிய ஸ்பைசஸ்லாம் வந்துருச்சா? வந்துருச்சே. எத்தனை மணிக்கு வந்துச்சு? காலையில 6 மணிக்கு வந்தது. குவாலிட்டி செக், வெயிட் செக் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு பவி. டிடி, இவ பாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இப்ப செம்மையா திட்டு வாங்க போறா பாரு.